ஒரு வாரத்திற்கு 7 நாள் கணக்கு இருக்கு. அந்த கணக்கு வந்து எப்படி வந்ததுன்னு யாருக்காவது தெரியுமா? யோசிக்கலாம் வேண்டாம். நானே சொல்லிர்றேன். இந்த 7 நாள் கணக்கு வந்து எப்போ வந்து இந்தியால நடைமுறைக்கு வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, கிபி 3ஆம் நூற்றாண்டுல வந்த ஜோதிடர்கள் வந்து கிரகத்தோட அடிப்படையில வச்சு அந்த காலத்துல வந்து நமக்கு வந்து எதுவுமே தெரியாது. ஸோ கிரகங்கள வச்சு தான் வந்து இவங்க அந்த வாரத்துல வந்து 7 நாள்ன்னு சொல்ட்டு நமக்கு வந்து தெரியப்படுத்தி வச்சிருக்காங்க. அந்த கிரகங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஞாயிறுனா சூரிய நாள். அதாவது சூரிய கிரகணம். திங்கள்னா சந்திரன், செவ்வாய்னா செவ்வாய், புதன்னா புதன், வியாழன்னா குரு, வெள்ளினா சுக்கிரன், சனினா சனி கிரகம். இந்த 7 கிரகத்தோட அடிப்படையில வச்சு தான் வந்து கிபி 3ஆம் நூற்றாண்டுல வந்து இந்த வாரத்துக்கு வந்து 7 நாள் தான். இதுக்கு மேல வந்து 7, 7, 14, 14, 21 அதுக்கப்புறம் வந்து 28 நாள். ஸோ இந்த கணக்குல தான் வந்து ஒரு மாசத்தையே வந்து அவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. அதனால தான் வந்து பிப்ரவரியில வந்து 28 நாள் தான் இருக்கும். ஸோ இதான் எக்ஸாக்ட்லி இதுதான். கிரகங்கள்லாம் இருக்குல்ல, இப்ப நீங்க ஜோசியம் பார்க்க போறீங்களே வந்து இந்த சனி, குரு இத வச்சு தான் வந்து நம்மளோட வாழ்க்கையே இருக்கு. அது புரிஞ்சவங்க லைக் பண்ணிக்கோங்க, புரியாதவங்க ஷேர் பண்ணிக்கோங்க.